Okay, student, listen. Next topic, trigonometric functions and their properties. Trigonometry ஓட function இருக்குல்லையா அதுவும் properties என்னன்னு பார்க்க போறோம். First, trigonometric function of any angle in terms of Cartesian coordinates. அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ Cartesian coordinate பார்க்கறதுக்கு முன்னாடி Cartesian coordinate ஒரு x axis y axis draw பண்ணிங்க. பாருங்க x axis and y axis draw பண்ணிங்க. அதில் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல ஒரு மேக் மை பாயிண்ட் Pன்னு மார்க் பண்ணுங்க. Pன்னு மார்க் பண்ணிட்டேன்னா இந்த P-யை ஆரிஜினோட கனெக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் பர்பண்டிகுலரா Q-வை ட்ரா பண்ணிக்கோங்க. சரியா? பாயிண்ட் எக்ஸ் ஒய் பர்பண்டிகுலர் ஒய்ன்னு எடுத்துக்கங்க, இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கங்க. ஓபியோட டிஸ்டன்ஸை ஆர்னு எடுத்துக்கங்க. சரியா? இப்போ இதோட ஆங்கிள் தீட்டான்னு எடுத்துக்கோ. ஸோ இதை வச்சு தான் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஓபின்னா என்ன? ஆர் ரைட் பண்ணிட்டு விட்டுருங்க. பை யூசிங் பித்தாகரஸ் தியரம். பித்தாகரஸ் தியரத்தை நம்ம யூஸ் பண்ண போகிறோம். என்ன பித்தாகரஸ் தியரம்? ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ ஸ்கொயர். பாருங்க, பை பித்தாகரஸ் தியரம் ஓபி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஓக்யூ ஸ்கொயர் ப்ளஸ் பிக்யூ ஸ்கொயர். அப்போ ஓபின்னா என்ன? ஆர். ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். ஓக்யூனா எக்ஸ், பிக்யூனா ஒய். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஆர் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த போச்சுன்னா ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு சொல்லலாம். சரியா? இப்போ இதை வச்சுட்டு தான் நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். அந்த தீட்டா, ஒவ்வொரு தீட்டா 6 ஃபங்க்ஷன் இருக்குது. என்னென்னு தெரியும் உனக்கு? சைன் தீட்டா, காஸ் தீட்டா, டேன் தீட்டா, சீக்கன் தீட்டா, கொசிகன் தீட்டா, டேன் தீட்டா, அந்த மாதிரி 6 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் தீட்டாவை பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா. ஓகே, உங்களுக்கு தெரியும் சைன் தீட்டான்னு எடுத்துக்கிறீங்க. இந்த டயக்ராம் வச்சு தான் நம்ம சொல்லணும். சைன் தீட்டான்னு என்னன்னா ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஹைபோட்டனஸ். நான் ஃபர்ஸ்டே ஃபார்முலாஸ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் என்ன? ஆப்போசிட் சைட் பாருங்க, இந்த தீட்டாவுக்கு ஆப்போசிட் ஒய் இருக்கா, அப்போ ஒய் பை ஹைபோட்டனஸ்னா மேலே ஓபி தான் ஹைபோட்டனஸ் ஆர். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை ஆர். ஓகேவா? அதே போல காஸ் தீட்டா. காஸ் தீட்டா ஈக்குவல் டு, காஸ் தீட்டானா அட்ஜசன்ட் சைட் டிவைட் பை ஹைபோட்டனஸ் சொல்லலாம். அட்ஜசன்ட் சைடு என்னது? எக்ஸ். எக்ஸ் பை ஹைபோட்டனஸ் ஆர். இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர். ஓகேவா? நெக்ஸ்ட் டான் தீட்டா. டான் தீட்டான்றது வந்து என்னன்னு பார்க்கலாம். டான் தீட்டா ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன் சைன் தீட்டா ஆப்போசிட் சைட் டிவைட் பை அட்ஜசன்ட் சைடு. இதுதான் டான் தீட்டா. ஆப்போசிட் சைடு என்ன? ஒய். அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் பை எக்ஸ். அப்போ டான் தீட்டா ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ். நெக்ஸ்ட் காட் தீட்டா. பார், காட் தீட்டா தான் இது. அப்போ காட் தீட்டா ஈக்குவல் டு, காட் தீட்டானா என்ன வரணும்? adjacent side divided by opposite side equal to, adjacent side எது? x by x by opposite side y. இந்த தீட்டாவுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்புறம் x by y ன்னு சொல்லலாம். அடுத்து cosecant theta. cosecant theta equal to hypotenuse divided by opposite side. ஓகேவா? hypotenuse என்னது? r divided by I, opposite side என்ன? y. அப்போ cosecant theta r by y. Next secant theta. Secant theta equal to hypotenuse divided by adjacent side. It is equal to hypotenuse என்றது r by adjacent side என்றது x. ஓகேவா? அப்போ secant theta equal to r by x ன்னு சொல்லு. ஓகேவா? ஸோ இப்போ எல்லாமே காமன் ரூல் இருக்குது. இப்போ நோட்டில் பார்க்கலாம். எக்ஸ் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர். அதோட மீனிங் என்னன்னு பாருங்க. மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னா மைனஸ் ஆர் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் த மீனிங். இந்த ஆர்ன்ற ரிசல்ட் இருக்கு இல்லையா, இதோட ரிசல்ட் வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்படின்னா 1க்கு ஈக்குவல் ஆகிடும். மாடுலஸ் வந்து இப்போ மாடுலஸ் வேல்யூ வந்து 1 ஆகிடும். அப்போ இது 1 1. அப்போ எக்ஸ்ன்றது என்ன? காஸ் தீட்டா. ஒய்ன்றது என்ன? சைன் தீட்டா. இந்த மாதிரி சொல்லலாம் இல்லையா? ஸோ இங்கே சைன், இந்த வேல்யூவை அப்படியே மாற்றிக்கலாம். சைன் தீட்டா சைன் மாடுலஸ் ஆஃப் சைன் தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1, மாடுலஸ் ஆஃப் காஸ் தீட்டா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ இதை எப்படி எழுதலாம்னு பாருங்க.
ஃபர்ஸ்ட் sin தீட்டாவை நான் சொல்கிறேன். மாடுலஸ் ஆஃப் sin தீட்டா less than or equal to 1ன்றதா -1 less than or equal to sin theta less than or equal to plus 1. அதே மாடுலஸ் ஆஃப் cos தீட்டான்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். மாடுலஸ் ஆஃப் cos theta less than or equal to 1 அப்படின்னா -1 less than or equal to cos theta less than or equal to plus 1. ஓகேவா? ஸோ இந்த ரிசல்ட்டை தான் நம்ம சொல்கிறோம். இது y, இது x. அப்போ இது எக்ஸ்ன்னு போடலாம், இந்த இடம் ஒய்ன்னு போடலாம். ஓகேவா? ஸோ இதுதான் அந்த நோட் கண்டிஷன், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் பாருங்க. அக்யூட் ஆங்கிள் த டெஃபினிஷன் ஆர் ஈக்குவலன்ட் டு யூசிங் ரைட் ஆங்கிள். ஆமாம், இங்கே மேலே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, எல்லாமே ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருப்போம். ஓகேவா? அக்யூட் ஆங்கிள் பேஸ் பண்ணி ரைட் ஆங்கிளில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் எடுத்திருப்போம். இதுதான் ரெண்டாவது கண்டிஷன். மூணாவது கண்டிஷன் என்ன சொல்லியிருக்குன்னா, ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் ஹேவ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூஸ் டிபெண்டிங் இன் த கோட்ரண்ட். இந்த பாசிட்டிவ் வர்றது நெகட்டிவ் வர்றது எல்லாமே டிபெண்டிங் ஆன் கோட்ரண்ட் இன் விச் பாயிண்ட் P. இந்த பாயிண்ட்டை பொறுத்து தான் நமக்கு வரக்கூடிய வேல்யூ பாசிட்டிவா நெகட்டிவானே தெரியணும். அது வந்து எங்கன்னா பாயிண்ட் P ஆன் டெர்மினல் சைடு ஆஃப் தீட்டா லைஸ். தீட்டா வந்து டெர்மினல் சைடில் லைஸ் ஆகும்போது இது தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ டெர்மினல் சைடில் நம்ம எப்படி சொல்கிறோம், ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஹேவ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் வேல்யூஸ் டிபெண்டிங் ஆன் த கோட்ரண்ட். கோட்ரண்ட்டை பேஸ் பண்ணி தான் பாயிண்ட்டு டெர்மினல் சைடில் தீட்டா லைஸ் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னும் இருக்குது, பார்க்கலாம். Okay, so next fourth Roman, the definition of trigonometric function independent of the points on the terminal side angle. போன third Roman பார்த்தோம் இல்லையா, அங்கே என்ன சொல்கிறாங்க, பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சைடில் வேல்யூஸ் வந்து எங்கே வரும்னா கோட்ரண்ட்டை பேஸ் பண்ணி தீட்டா லைஸ் ஆகும். எந்த கோட்ரண்ட்டில் பாயிண்ட் P வரும் அப்படின்றது சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து இண்டிபெண்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் ஆன் டெர்மினல் சைட் ஆஃப் த ஆங்கிள், அதே தான் இண்டிபெண்ட்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ ஆஃப் கோட்ரண்டல் ஆங்கிள். கோட்ரண்டல் ஆங்கிளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிங்க, அண்ட் தென் யூனிட் சர்க்கிளை ட்ரா பண்ணிங்க. யூனிட் சர்க்கிள் என்ன மீனிங், எல்லா சைடும் ஒரு யூனிட் பேஸ் பண்ணி இருக்கிறது தான் யூனிட் சர்க்கிள் இல்லையா. இப்போ இங்கே ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடுறேன், PX ஒய்னு மார்க் பண்ணிடுறேன். அதான் யூனிட் சர்க்கிள்னு தெரிஞ்சு வச்சு, அதனால் R ஈக்குவல் டு 1, அதை ரேடியஸாக காய்ச்சிருக்கோம். R ஈக்குவல் டு 1, OP ஈக்குவல் டு 1. அதோட ஆங்கிள் தீட்டான்னு வச்சுக்கோங்க. இதை வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கிறதுனால எக்ஸ், ஒய்ன்றதுனால ஒய்ன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா எல்லாமே யூனிட் சர்க்கிள். இது இங்கே வந்துச்சுன்னா பாயிண்ட் 1,0, 0,1, -1,0, 0,-1 ஜஸ்ட் மார்க் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதெல்லாம் நமக்கு இப்போ தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறமா தான் நமக்கு எல்லாமே தெரியும். ஸோ அது எப்போன்றது சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைன் காஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு சைன் தீட்டானா என்ன, y/r. ஸோ y/r, ஆர்ன்றது 1 தெரியும். அப்போ y/1, this is equal to y. அப்போ y equal to என்ன வரும், sin theta. அடுத்து cos theta equal to x/r. அப்போ r ஓட வேல்யூ 1, x/1 equal to x. அப்போ x ஓட வேல்யூ என்ன, cos theta. ஓகேவா? ஆக்சுவலாக ஒரு பாயிண்ட் அப்படின்னா என்னன்னா p of x, y, இதுதான் பாயிண்ட் இல்லையா. அப்போ the coordinates of any point p of x, y. the unit circle, யூனிட் சர்க்கிளில் p of x, yன்னு இருக்கா. இப்போ x ஓட வேல்யூவையும் y ஓட வேல்யூவும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அப்போ x ஓட வேல்யூ என்ன, cos theta. அப்போ இந்த இடத்துல cos thetaன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். y ஓட வேல்யூ என்ன, sin theta. அப்போ யூனிட் சர்க்கிள் p of cos theta, sin theta. அப்போ இந்த இடத்துல p of cos theta, sin thetaன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதான் யூனிட் சர்க்கிள். நெக்ஸ்ட்டு எக்ஸாக்ட் வேல்யூஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் கோட்ரண்டிக் வேல்யூ. கரெக்டாக அக்யூட் வேல்யூ என்ன, ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் அக்யூட் வேல்யூ, ஒவ்வொரு டிகிரி அப்ளை பண்ணும்போது அக்யூட் ஆங்கிள் என்ன. ஒரு டேபிளில் கோட்ரண்டல் ஆங்கிள் போட்டுருங்க, அதில் p of xy ஈக்குவல் டு p of cos theta, sin theta. அதை பிரிச்சு எழுதிங்க, cos theta, sin theta அப்படின்னு பிரிச்சு எழுதிக்கிறேன். இப்போ தீட்டாவோட வேல்யூ நான் 0ன்னு எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எங்கெங்கே தீட்டா இருக்கோ அங்கே எல்லாம் கம்ப்ளீட்டாக 0. அப்போ cos 0, sin 0. பாருங்க, cos 0, sin 0. cos 0வோட வேல்யூ 1, sin 0வோட வேல்யூ 0. சரியா போச்சா? நெக்ஸ்ட் cos 0ன்னு இங்கே அப்ளை பண்ணால் 1, sin 0ன்னு அப்ளை பண்ணால் 0. ஓகே,
நெக்ஸ்ட் 90 தீட்டா ஈக்குவல் டு 90 அப்ளை பண்ணுங்க. காஸ் தீட்டா 90, தீட்டாவுக்கு 90, காஸ் 90 சைன் 90. காஸ் 90யோட வேல்யூ 0, சைன் 90யோட வேல்யூ 1. அப்போ காஸ் 90 0, சைன் 90 1. அடுத்து 180 பாருங்க. சார் இதில் எதை பேஸ் பண்ணி சார் எடுக்கிறீங்க அப்படின்னா, இங்கே பாருங்க அந்த எட்ஜஸ் இருக்குல்ல, டெர்மினல் சைடு, இந்த சைடு இதை தான் நம்ம எடுக்கிறோம். இங்கே 0, 90, 180, 270, 360 இதுதான் இங்கே இருக்கிறது. இந்த டெர்மினல் சைடஸ் தான் எடுக்கிறோம் ஆங்கிளா. இந்த டெர்மினல் சைடை ஆங்கிளா யூனிட் சர்க்கிள் எடுக்கிறேன். ஃபஸ்ட்டு 0 எடுத்தேன், அப்புறம் 90 எடுத்தேன், அப்புறம் 180 எடுக்கணும். இப்போ தீட்டா ஈக்குவல் டு 180. இப்போ காஸ் 180, சைன் 180. காஸ் 180யோட வேல்யூ -1, காஸ் 180யோட வேல்யூ -1, 0, சைன் 180யோட வேல்யூ 0. காஸ் 180னா பை, இது வந்து காஸ் பைன்னு வச்சுக்கோங்க. காஸ் பைனா -1, அது காஸ் 180னால -1, சைன் 180னால 0, சைன் பைனாலும் 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சைன் 270, இங்கே 270 இங்கே வரும் பாருங்க. அப்போ காஸ் 270, சைன் 270. காஸ் 270யோட வேல்யூ 0, சைன் 270யோட வேல்யூ -1. ஏன்னா இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல வந்துருக்கு, அதனால -1. இப்போ காஸ் 270 0, சைன் 270 -1. நெக்ஸ்ட் 360 எங்கே வருது, எந்த ஏஜுக்கு வருது, ஆரம்பிச்ச இடத்துல முடியுது இல்லையா. இப்போ 360, காஸ் 360, சைன் 360. காஸ் 360, சைன் 360. காஸ் 360யோட வேல்யூ 1, சைன் 360யோட வேல்யூ 0. ஓகே, அப்போ 1, 0. ஸோ காஸ் 360 நீங்கள் அப்ளை பண்ணால் 1, சைன் 360 அப்ளை பண்ணால் 0. ஓகே, அதில் ஒவ்வொன்றுக்கும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். இங்கே காஸ் 0 1, சைன் 0 0, காஸ் 90 0, காஸ் 90 1. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றா அப்ளை பண்ணால் நான் வந்து டேரெக்டாக ஒவ்வொன்றும் அப்படியே எழுதிக்கிட்டேன். சரியா, இதுதான் கரெக்டாக எக்ஸாக்ட் வேல்யூ. எதை பேசி எக்ஸாக்ட் வேல்யூ தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா பாருங்கள், இந்த எட்ஜஸை தான் நான் வந்து இவ்வளோ நேரம் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இந்த எட்ஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், டெர்மினல் சைடஸாக இருக்கிறது. ஸோ எப்படி வருது அப்படின்னா எல்லாமே காஸ் தீட்டா, சைன் தீட்டா, அந்த ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆங்கிள் பார்த்தோன்னா 0, 90, 180, 270, 360 இதில் எல்லாமே கொண்டு போயிட்டு காஸ் தீட்டா, சைன் தீட்டாவில் நீங்கள் வேல்யூ அப்ளை பண்ணால் அதோட டைரக்ட் வேல்யூஸ் என்ன வரும்ன்றத எக்ஸாக்ட் வேல்யூஸ் ஆஃப் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் கோட்ரண்ட் ஆங்கிளில் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. சரியா, ஓகே. நெக்ஸ்ட் நோட் கண்டிஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் x and y coordinates of all points of unit circle. அந்த யூனிட் சர்க்கிளில் x y இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் எதுக்குள்ளார லை ஆகும் அப்படின்னா -1 and +1க்குள்ளார லை ஆகிருக்கணும். அதான் யூனிட் சர்க்கிள் வந்து ரிசல்ட்டு. பாருங்கள், எக்ஸ் ஆக்சிஸில் -1 +1, ஒய் ஆக்சிஸில் -1 +1, அதான் யூனிட் சர்க்கிளில் லை ஆகிருக்கும். இப்போ எக்ஸ்ன்றது காஸ் தீட்டான்னு உனக்கு தெரியும், ஒய்ன்றது சைன் தீட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா -1 less than or equal to x less than or equal to +1, -1 less than or equal to y less than or equal to +1. ஆனால் எக்ஸுக்கு பதிலாக காஸ் தீட்டா. இப்போ -1 less than or equal to காஸ் தீட்டா less than or equal to +1, -1 less than or equal to சைன் தீட்டா less than or equal to +1. ஓகே, இதுதான் கண்டிஷன். ஸோ லை ஆகக்கூடிய கான்செப்ட் அந்த பாயிண்ட் பி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார லை ஆகும்னு தெரிஞ்சுக்கோங்க. தென் இப்போ நீங்கள் 360 டிகிரி எடுக்கிறீங்க, தீட்டா ஈக்குவல் டு 360 டிகிரி எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன். 360 டிகிரி வந்து இப்படி ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் தென் த டெர்மினல் சைட்ஸ் ஆஃப் த எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்கள், 0வில் ஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் ஃபினிஷிங் அந்த 0வில் வந்து கரெக்டாக முடிக்கிறோம் பாருங்க, அதுதான் டெர்மினல் சைடு. இதுதான் டெர்மினல் சைடுன்னு சொல்லணும். எக்ஸ் ஆக்சிஸில் டெர்மினல் சைடு இட் இஸ் ஈக்குவல் டு 0 and 30 டிகிரி. ஆமாம் தானே, 0வும் 30யும் 30 டிகிரியும் ஈக்குவல். நெக்ஸ்ட் த ஆங்கிள்ஸ் டிஃபர் பை அன் இன்டெக்ரல் மல்டிபிள் ஆஃப் 360 டிகிரி. டிஃபர் எப்படி சொல்லணும்னா மல்டிபிள் ஆஃப் 360 டிகிரி. அதாவது ஒரு ஆங்கிள் இது வந்து பாருங்கள், பாதி சொல்லணும்னா இதை வந்து 180, இது என்ன சொல்லணும் இன்னொரு 180. இப்போ 180 டிகிரின்றத பைன்னு சொல்லலாம், அனதர் 180 டிகிரி பை, ரெண்டு ஆட் பண்ணால் 2π. ஸோ அதெல்லாம் 360ன்றத 2πன்னு எடுத்துக்கலாம். சரியா, நெக்ஸ்ட் சைன் தீட்டா அண்ட் காஸ் தீட்டா அட் கோட்ரண்டல் ஆங்கிள். சைன் தீட்டாவும் காஸ் தீட்டாவும் கோட்ரண்டல் ஆங்கிள்ன்றத தெரிஞ்சுக்கணும். சரியா, ஸோ அது கோட்ரண்டல் ஆங்கிள். இப்போ கோட்ரண்டல் ஆங்கிளில் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் ஜெனரலைசேஷன் பற்றி பார்க்க போகிறோம்.
கோடென்டல் ஆங்கிள் நம்ம எழுதிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் கோடென்டல் ஆங்கிள்லாம் என்ன சார் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். கோடென்டல் ஆங்கிள்லாம் என்னென்னா 0, 180, 90 இதை வச்சு நம்ம போடுறது இல்லையா. அது என்னென்ன வருதுன்னு பார்க்கலாம். ஜஸ்டிஃபிகேஷன் ஜெனரலைசேஷன். sin theta equal to 0. sin தீட்டாவோட வேல்யூவே டோட்டலாக 0. சாரி, இங்கே sin 0 equal to 0 பா, தீட்டான்னு போட்டேன். sin 0 equal to 0. ஓகே, இப்போ sin 0 equal to 0 எப்படி 0 அப்படின்னா ஒரு ஃபுல் ரொட்டேஷன் இது இருக்கு இல்லையா, இதுதான் ஜெனரலைசேஷன். பார்க்கும்போது 2n π இதுதான் ஜெனரலைசேஷன். அப்போது ஜஸ்டிஃபிகேஷனில் 0 + 2n π இந்த ஜீரோவோட இந்த ஜீரோவுக்கு இது லிங்க் பண்ணுறேன். 0 + 2n π ஈக்குவல் டு 0. ஆமாம் தானே, nth வேல்யூவாக வரும்போது ஈக்குவல் டு 0. அப்போ n பிலாங்ஸ் டு z இண்டிஜர்ஸ் எந்த நம்பராக இருந்தாலும் அது 0 தான். அப்படி இருந்துச்சுன்னா sin theta equal to 0, theta equal to n π, n belongs to z. அதே போல தான் இதுவும், இது ரெண்டுக்கும் சேம், இது ஒன்றே ஒன்று தான். sin π equal to 0. இப்போ பையனை என்னென்னு எழுதலாம் பாருங்க, π + 2n π, 2n π ஆட் பண்ணும் ஈக்குவல் டு இதோட வேல்யூ π, இதோட வேல்யூ டோட்டலாக 0, n belongs to z. எல்லாமே காமன். இப்போ இந்த மாதிரி வந்துச்சுன்னா sin 0 வந்தாலும் sin π வந்துச்சுனாலும் அதோட ஜெனரலைசேஷன் ஜஸ்டிஃபிகேஷன் இது. ஜெனரலைசேஷன் தான் வெரி இம்பார்ட்டனே, ஜெனரலைசேஷன் தான். sin theta equal to 0 அப்படின்னு வரும். and theta equal to n π, n is belongs to z. very important result. சரியா, ரொம்ப முக்கியமானது. and next பாருங்க காஸ்ல இதே மாதிரி ஜெனரலைசேஷன் பார்க்கலாம். cos 90 அதாவது cos π/2 equal to 0. அதே போல் அந்த π/2வை cos 90 equal to 0 தான்ப்பா, கரெக்டு. அப்போ cos 90 + 2n πன்னு எழுதிக்கணும். அதோட வேல்யூ என்னவாக தான் இருக்கணும், 0வாக இருக்கும். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் cos 3π/2 அதாவது 3π/2னா 270 இல்லையா, cos 270 equal to 0. அப்போது 3π/2 + 2n π equal to 0. இப்போ இதில் cos theta equal to 0 இந்த ரிசல்ட்டில் பாருங்கள் 2n + 1 × π/2 இதுதான் ஜெனரலைசேஷன். அதோட ஜெனரல் ரிசல்ட் cos theta equal to டோட்டலாக 0 ரிசல்ட் ஜெனரலைசேஷனில் சொல்லுவேன், n belongs to z. நெக்ஸ்ட் tan theta equal to 0. அப்போ 0 + 2n π equal to 0 and tan π equal to 0 கன்ஃபார்ம். அப்போ tan π + 2n π equal to 0. அப்போது இதில் இது இங்கேயும் 0 இருக்குது, இங்கேயும் 0. டேனோட வேல்யூ 0. tan theta equal to 0. இதோட ஜெனரலைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா theta equal to n π. சைனும் டேனும் சேமாக இருக்கும். ஓகேவா, sin 0 π, tan 0 π. பட் cos மட்டும் π/2 3π/2 அதில் வந்திருக்கணும். சரியா, ஸோ பாருங்கள் sin theta equal to 0 சொன்னால் அதோட ஜெனரலைசேஷன் என்ன வரணும், theta equal to n π, n belongs to z. cos theta equal to 0 சொல்கிறீங்கன்னா அதோட ஜெனரலைசேஷன் theta equal to 2n + 1 × π/2. இதுவும் ரொம்ப முக்கியம், n belongs to z. நெக்ஸ்ட் tan theta equal to 0ன்னு வந்திருக்கு, அதோட ஜெனரலைசேஷன்ஸ் கேட்டோன்னா theta equal to n π, n belongs to zன்னு சொல்லலாம். ஸோ இதில் வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட். எல்லாமே 2n π அந்த ரொட்டேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்துக்கிறோன்றதை மறந்துடாதீங்க. இதுதான் ஜெனரலைசேஷன் ரிசல்ட். அகைன் ஒன் மோர் டைம் sin theta equal to 0, theta equal to n π, tan theta equal to 0, theta equal to n π, cos theta equal to 0, theta equal to 2n + 1 × π/2ன்னு இந்த ரிசல்ட்டை சொல்லலாம். சரியா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் trigonometric function of real numbers. ஒரு யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ணிங்க, x அதில் யூனிட் சர்க்கிள். இந்த இடம் 1,0 நமக்கு தெரியும். ராஃபிங் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த இதில் டேஞ்சன்ட் லைன் ஒரு யூனிட் சர்க்கிளாக ஒரு டேஞ்சன்ட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. அதில் 1 2 3 இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ராஃபிங்கில் டி ஜென்ரலாக டி இதை டேஞ்சன்ட் டி. அப்போ அது போய் யூனிட் சர்க்கிளாக டச் பண்ணும்பொழுது w(t) அது ராஃபிங் ஆஃப் டி அதுன்னு சொல்லலாம். 1 அப்ளை பண்ணுற அப்படின்னா w(1), 2 அப்ளை பண்ணுறேன்னா w(2) அப்படின்னு சொல்லலாம். சரியா, யூனிட் சர்க்கிள் வித் சென்டர் அட் ஆரிஜினில் யூனிட் சர்க்கிள். த ஆங்கிள் 0 இருக்கும். அசோசியேட் வித் த பாயிண்ட் a 1,0. நம்ம தானே இந்த பாயிண்ட் வந்து 1,0 தான் இருக்கணும். ஆன் ஏ யூனிட் சர்க்கிள் பாருங்கள், யூனிட் சர்க்கிளில் தான் டச் ஆகிருக்கு. ட்ரா எ டேஞ்சன்ட் டு எ யூனிட் சர்க்கிள் at the point 1,0. பாருங்க, டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுறீங்க.
அந்த பாயிண்ட் 1,0ன்னு வச்சுக்கோங்க. t be the real number. இப்போ tன்றது வந்து ரியல் நம்பர்னு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா t is real number such that t is the y coordinate of the point on tangent line. Y coordinate point on the tangent line வருது. அப்போ w of tன்றது wrapping function. ஸோ இது போல் இன்னும் நிறைய இருக்கு. ஸோ அதில் ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான் சொன்னேன். சரியா? ஸோ இதில் இருந்து கண்டிஷன் பார்க்கலாம். இந்த wrapping ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். எல்லாமே t இந்த ரியல் நம்பரை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லணும். எங்கேயுமே தீட்டா யூஸ் பண்ணக்கூடாது. t மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணோம் wrapping ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். நோட் b of x, y அதை பாருங்க. b of x, y என்றது xன்றது cos t, y என்றது sin t. So b of cos t, sin t is a point on the unit circle. நீங்கள் போனதில் பார்த்தீங்கன்னா -1 less than or equal to cos theta less than or equal to +1. இப்போ தீட்டா வரக்கூடாதுல்ல, அப்போ t மட்டும்தான் எடுக்கணும். இப்போ -1 less than or equal to cos t less than or equal to 1 எடுத்துக்கணும். அதே போல் -1 less than or equal to sin t less than or equal to 1. ஓகேவா? இட் இஸ் t is a real, any real numberனு எடுக்கணும். Okay, the wrapping function நான் முன்னே சொல்றேன் w of t analogous is a wrapping a line around a circle. wrapping a line around எல்லா circle வந்து அரவுண்ட் பண்ணி வந்திருக்கும். ஸோ அதுதான் wrapping w of t. the value of trigonometric function of real number, third Roman, value of trigonometric function of real number t is value at angle t radians. அதில் வரக்கூடிய ரிசல்ட் வந்து value of result at t radians பேஸ் பண்ணி தான் இருக்கணும். சரியா? அதெல்லாம் நினச்சிங்கன்னா wrapping ஃபங்க்ஷன்றது w of t தான் wrapping ஃபங்க்ஷன். இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா p of x, y அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து என்னென்னா கோடன்ட் ஆங்கிளில் சொல்லலாம். p of cos theta, sin theta, தீட்டாவை பேஸ் பண்ணி சொல்லலாம். இங்கே ரியல் நம்பரை பேஸ் பண்ணி சொல்கிறதுனால b of x, y equal to b of cos t, sin t ன்னு சொல்லலாம். சரியா? That's all. Okay, so next sin of trigonometric function. அந்த trigonometric function ஓட sin என்ன, எங்கெங்க அமையுது அப்படின்றது, என்ன மைனஸா ப்ளஸ்ஸா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ட்ரா பண்ணுங்க. அதில் யூனிட் சர்க்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டேன். சரியா? சரி, இது ஃபர்ஸ்ட் கோட்டன் பாருங்க. இந்த ரிசல்ட் இருக்கு, இது வந்து இந்த 90 டிகிரிக்குள்ளே இருக்குது. இது வந்து ஃபர்ஸ்ட் கோட்டன், அதாவது 0 டிகிரி லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் 90ன்னு சொல்லலாம். இதுக்குள்ளார வர்றதுன்னு வந்து ஃபர்ஸ்ட் கோட்ரண்ட். ஸோ அதில் எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் பாசிட்டிவ், ஒய் இஸ் பாசிட்டிவ். எக்ஸோட வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கணும், ஒய்யோட வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கணும். அதான் எக்ஸ் கிரேட்டர் தென் 0, ஒய் கிரேட்டர் தென் 0. அந்த 6 ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனும் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் பாசிட்டிவ் தான். ஓகேவா? ஆல் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனாக சைனு, காசு, டேனு, கொசிகன், சீக்கன், டேன் எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்லலாம். இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதுதான் ஆல் ஏன்னு போட்டோம். சரியா? அடுத்தது செகண்ட் குவாட்ரண்ட். செகண்ட் குவாட்ரண்ட்றது எது அப்படின்னா 90 லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் 180. ஓகே, இதுக்குள்ளார வர்றது. அப்போ இந்த பார்ட் மட்டும் செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ எக்ஸோட வேல்யூ லெஸ் தென் 0ன்னு சொல்கிறோம். லெஸ் தென்னா எக்ஸோட வேல்யூ மைனஸில் வரணும், ஒய்யோட வேல்யூ ப்ளஸில் இருக்கும். அதுதான் செகண்ட் குவாட்ரண்ட். அதில் சைன் வேல்யூ மட்டும் ப்ளஸ்ஸு, சைன் தீட்டா மட்டும் ப்ளஸ்ஸு, ரிமைனிங்லாம் மைனஸாக இருக்கும். சைன் அதுக்கு ஆப்போசிட், இது மட்டும் ப்ளஸ்ஸாக இருக்கும், ரிமைனிங்லாம் மைனஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் குவாட்ரண்ட். தேர்ட் குவாட்ரண்ட்டில் எது அப்படின்னா 180 டிகிரி லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் 270. 180 to 270க்கு உள்ளார. அப்போ எக்ஸோட வேல்யூ லெஸ் தென், எக்ஸோட வேல்யூ மைனஸாக இருக்கணும், ஒய்யோட வேல்யூ மைனஸாக இருக்கும் இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டை. ஸோ இதில் டேன் மட்டும் பாசிட்டிவாக இருக்கும், டேன் தீட்டா பாசிட்டிவ், அதனால டீன்னு எடுத்துக்கணும். எங்கள் செகண்டில் சைன் பாசிட்டிவ்ன்றதுனால எஸ்ன்னு எடுத்துக்கோங்க, தேர்டில் டேன் பாசிட்டிவ்ன்றதுனால டி மட்டும் எடுத்துக்கோங்க. அண்ட் தென் ஃபோர்த்து குவாட்ரண்ட்றது இந்த பார்ட் மட்டும், அது 270 லெஸ் தென் தீட்டா லெஸ் தென் 360ன்னு சொல்லலாம். இதுதான் ஃபோர்த்து குவாட்ரண்ட். ஓகே, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் என்னென்ன ரிசல்ட்னா எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. கிரேட்டர் தென் 0 எக்ஸோட வேல்யூ பாசிட்டிவ். ஃபோர்த்தில் எக்ஸ் குவாட்ரண்ட் வந்து எக்ஸோட வேல்யூஸ்லாம் பாசிட்டிவாக இருக்கும், ஒய் வந்து நெகட்டிவாக இருக்கணும்.
அதில் காஸ் மட்டும் என்னவா இருக்குன்னா காஸ் தீட்டா பாசிட்டிவ். ஸோ அதனால சின்னு வச்சுக்கோங்க. அப்போ இது ஈஸியாக நம்ம ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு சிம்பிள் ஃபார்ம் சொன்னால் ஏஎஸ்டிசி அப்படின்னு சொல்லலாம். ஏஎஸ்டிசினா ஏஎஸ்டிசி பஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஏனா ஆல், எஸ்னா சைன், டீனா டேன், சீனா காஸ். ஓகே, இப்போ சொல்லணும்னா ஆல்ன்றது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லாம் ப்ளஸ்ஸு, சைனு செகண்ட் குவாட்ரண்ட்ல ப்ளஸ்ஸு, டேனு தேர்ட் குவாட்ரண்ட்ல ப்ளஸ்ஸு, காசு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல ப்ளஸ்ஸு. அதுதான் ஒவ்வொன்றும். அப்போது இதை தவிர ரிமைனிங் இருக்குது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறது எல்லாமே ப்ளஸ்ஸு, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சைனுக்கு ஆப்போசிட் கொசிக்கன் இது மட்டும் ப்ளஸ், ரிமைனிங்லாம் மைனஸ்ஸு. ஸோ இதுவும் டேனுக்கு ஆப்போசிட் என்ன வருதோ அது ப்ளஸ், ரிமைனிங் இருக்கிறது மைனஸ்ஸு. காசுக்கு ஆப்போசிட் என்ன வரும் சீக்கன், அது ப்ளஸ், ரிமைனிங் இருக்கிறதுல மைனஸ். இதுதான் ஏஎஸ்டிசி. இந்த ரூல் தெரிஞ்சால் போதும், உனக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். சரியா? நெக்ஸ்ட் அலைடு ஆங்கிள். அலைடு ஆங்கிள்னா என்னென்ன அலைடு ஆங்கிள் அப்படின்னு பார்க்கலாம். எனி டூ ஆங்கிள்ஸ் தீட்டா அண்ட் மைனஸ் தீட்டா, ரெண்டுனா தீட்டானா அதுக்கு ஆப்போசிட் மைனஸ் தீட்டா. அந்த மாதிரி π/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, பை ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, 3π/2 ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா, இட்ஸ் கோயிங் ஆன். அப்படியே எத்தனை ரொட்டேஷன் அந்த அங்கே வருதோ அது வந்து போயிட்டே இருக்கும். ஆர் ஆல் அலைட் ஆங்கிள்ஸ் தீட்டா அண்டு மைனஸ் தீட்டா ஒன்லின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் trigonometric ratio of minus theta in terms of theta. trigonometric ratio of minus theta in terms of theta னு வச்சுக்கோ. இப்போ x axis y axis draw பண்ணிக்கங்க. x axis y axis draw பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்லயும் ஃபோர்த் குவாட்ரண்ட்லயும் ஒரு லைன் draw பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல L என்ற லைனையும் ஃபோர்த் குவாட்ரண்ட்ல M என்ற லைனையும் draw பண்ணிக்கங்க. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல எல்லுக்கு வந்து தீட்டான்னு ஆங்கிள் மேக் பண்ணிக்கோங்க. எம்முக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்ல மைனஸ் தீட்டானே ஆங்கிள் மேக் பண்ணிக்கோங்க. இங்கே ஒரு பாயிண்ட் பின்னு மார்க் பண்ணுங்க, இங்கே பி டேஷ்னு மார்க் பண்ணுங்க. பின்றதை ஏ கமா பின்னு எடுத்துக்கோங்க, பி டேஷ்ன்றதை ஏ கமா மைனஸ் பின்னு எடுத்துக்கோங்க. இங்கே பி இது மைனஸ், ஏன்றது இந்த இடம் காமன், இங்கே இருக்கிறது தான் காமன். ஓகே, இப்போ இந்த 6 trigonometric ratio தெரியும் இல்லையா? ஃபர்ஸ்ட் சைன் தீட்டா எடுத்துக்கிறேன். sin theta opposite side divided by hypotenuse. opposite side என்ன இருக்கு? b. முதல்ல பாருங்க தீட்டாவுக்கு தான் நான் போடுறேன், அப்போ இதை மறைச்சிக்கங்க. sin theta equal to b by op. ஓகே, ஸ்டாப் பண்ணிக்கோ. அடுத்தது cos theta equal to, cos theta என்ன வரும்? adjacent side divided by hypotenuse. adjacent sideன்றது இந்த லைனா, அப்போ a by op. சரியா பிச்சை பாருங்க. அப்போ tan theta என்றது sin theta divided by cos theta, அப்போ b by a. சரியா போச்சுல்ல? ஸோ இவ்வளோ ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ நேரம் போட்டது வந்து ஒன்லி தீட்டாஸ். ஓகே, உங்களுக்கு தெரிஞ்சது. இப்போ தான் நம்ம ஒரிஜினல் ரிசல்ட்டுக்கு நான் உள்ள என்ட்ரு ஆக போகிறேன். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா இப்போ கீழே இந்த ஆங்கிள் தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இந்த லைனுக்கு தான் இப்போ பார்க்க போகிறோம். சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா ஆப்போசிட் சைட் டிவைட் பை ஹைபோட்டனஸ். இப்போ இதுதானே ஹைபோட்டனஸ், மேலே கிடையாது. இந்த ஹைபோட்டனஸ் ஆப்போசிட் சைடட் பை ஹைபோட்டனஸ், அப்போ என்ன அர்த்தம்? மைனஸ் பி பை ஓபி டேஷ். பாருங்க, மைனஸ் பி பை ஓபி டேஷ். சரியா? அப்போ மைனஸ் பி அப்படியே வச்சுக்கோங்க. ஓபி டேஷும் ஓபியும் ஈக்குவல், நல்லா வச்சுக்கோங்க. ஓபி ஈக்குவல் டு ஓபி டேஷ் ஈக்குவல்ன்றதுனால அதை பாரு ரெண்டு ஈக்குவலாக எழுதிட்டா. அப்போ மைனஸ் பி பை ஓபி. அப்போ b by op னா என்ன? b by op ன்றது sin theta. ஓகே, மைனஸ் அப்படியே எழுதிக்கணும். d by op ஓட வேல்யூ sin theta. அப்போ sin of minus theta equal to minus sin theta. புரிஞ்சுதா? அதே போல cos of minus theta adjacent side divided by hypotenuse. adjacent side ன்றது a, பாருங்க மேலே இதுதான் o n ன்றது adjacent side by op dash ன்றது hypotenuse. அப்போ a அப்படியே வச்சுக்கோங்க. OP dash is equal to OP. அப்போ a by OP ன்றது எதுக்கு ஈக்குவல்? பாருங்க, a by OP ன்றது cos theta க்கு ஈக்குவல். அப்போ a by OP equal to cos theta. அப்போ cos of minus theta equal to cos theta. இன்னைக்கு புரியுதா? இதுதான் minus theta in terms of theta. இன்னும் இருக்கு, இதுதான். ஓகே சார், நெக்ஸ்ட் tan of minus theta ன்னு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ tan of minus theta னா
opposite side divided by hypotenuse. Opposite side பார்த்தீங்கன்னா minus b by அது minus theta வரும்போது இப்படி நாங்கள் எப்படி வந்திருக்கோம் ஆங்கிள் கீழே இப்படி தான் இருக்கும் இந்த minus theta. அந்த டயக்ராம் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் minus b by opposite side divided by adjacent side. Opposite side minus b, adjacent side a. அப்போ மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க, b by aன்றது tan theta. உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். but tan of minus theta equal to minus tan theta. So similarly இதே போல அந்த டயக்ராமை பேஸ் பண்ணி cosecant of minus theta னா minus cosecant theta, secant of minus theta னா secant theta, cot of minus theta னா minus cot theta. ஸோ இப்படி போடலாம். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணுறோம்? ஸோ இந்த மூணு ரிசல்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டாக வச்சுக்கோங்க. cosecant of minus theta minus cosecant theta, secant of minus theta equal to secant theta, cot of minus theta equal to minus cot theta. Okay, trigonometric ratio of an angle of the form 90 plus theta 0 less than theta less than pi by 2 in terms of theta. அப்படின்னு சொல்லலாம். First 90 plus theta 0 less than theta less than pi by 2. டயக்ராம் போட்டுங்க, x axis y axis போட்டுங்க. ஓகே, x axis y axis போட்டு 90 plus theta 90 less than theta அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்குள்ளார ஒன்று 90க்குள்ளார ஒன்று 90 plus theta ஒன்று, ரெண்டு ரிசல்ட். அப்போ 90 குள்ளார ஒன்றுன்னும் போது இதுதான் எல்ன்ற ஒரு ரேட். OL இந்த 90க்குள்ளாரனா இது 90 ப்ளஸ்னா இந்த ரே போயிடும். அப்போ இதுக்குள்ளார Pன்னு மார்க் பண்ணிங்க, இதை P டேஷ்னு, Pன்றதை A, Bன்னு எடுங்க, Pன்றதை A, B, P டேஷ்ன்றது மைனஸ் B, A எடுத்துங்க. இப்போ வெர்டிக்கலாக ஒரு லைன் போட்டுங்க, இங்கே ஒரு லைனு, இது ஒரு லைன். இந்த வெர்டிக்கல் ஆங்கிள் இது ஏன்னு எடுத்துக்கோங்க, இது வந்து மைனஸ் பின்னு எடுக்கணும். ஓகே, இது மைனஸ் பி, இது ப்ளஸ் ஏன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இது மைனஸ் பி, இது பி, ஏன்னா ஏ வந்து கரெக்டு. ஸோ இதில் பார்த்தோன்னா ஏ இங்கே இந்த இடம் trigonometric ratio of an angle of the form 90 plus theta 0 less than theta less than pi by 2 in terms of theta. x axis y axis இங்கே பாருங்கள், 0லேருந்து L நான் பண்ணுறீங்க, 0லேருந்து M, இது P எடுக்கிறீங்க, இது P டேஷ் எடுக்கிறீங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா P of A, B, P டேஷ் மைனஸ் B, A, இது A, Bன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடம் மைனஸ் B, இந்த இடம் B. 90 ப்ளஸ் தீட்டானா இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் வரணும், 90க்குள்ளே வரும்போது ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் இருக்குது. இது தீட்டா, இது 90 ப்ளஸ் தீட்டா. ஓகே, ஸோ இதை வச்சு தான் போட போகிறோம். ஃபர்ஸ்ட் 90 ப்ளஸ் தீட்டா சொன்னால, இப்போ 90 ப்ளஸ் தீட்டா சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டானா ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஃபி டேஷ். ஒய் கோஆர்டினேட் ஆஃப் ஃபி டேஷ்னா என்ன மீனிங் தெரியுமா? ஒய் கோஆர்டினேட்ன்றது இதுதான், இங்கே இருக்குது. ஒய் கோஆர்டினேஷன் ஆஃப் பி டேஷ் இது பாருங்கள், இதில் இருந்து அப்படியே டேரெக்டாக ஒய் கோஆர்டினேட் ஆஃப் பி டேஷ் சைனு. இதுக்கு என்ன மீனிங்னா, y கோஆர்டினேட் அப்படின்னா ஆப்போசிட் சைடுன்னு அர்த்தம். இதுக்கு ஆப்போசிட் சைடு இப்படி, இப்போ இதெல்லாம் ஆப்போசிட் சைடு இங்கே தான் வரும் இல்லையா? y கோஆர்டினேட் ஆஃப் phi டேஷ் OP டேஷ். ஓகே, இப்போ y கோஆர்டினேட் இப்போ இந்த ஆங்கிளுக்கு இங்கே வரணும், y கோஆர்டினேட்டுக்கு இங்கே வர ஆப்போசிட் சைடு, இதுக்கு ஆப்போசிட் சைடு இதுதான். அப்போ y கோஆர்டினேட் ஆஃப் phi டேஷ் பை OP டேஷ், ஹைபோட்டனஸ் OP டேஷ். இப்போ ஆப்போசிட் சைடு என்னது? A. இப்போ A பை OP டேஷ் வந்து OPக்கு ஈக்குவல். அப்போ A பை OPன்றது ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும், காஸ் தீட்டா. அப்போ சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா காஸ் தீட்டா. நெக்ஸ்ட் காஸ் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா, இங்கே y கோஆர்டினேட் ஆஃப் P டேஷ், இங்கே x கோஆர்டினேட் ஆஃப் Pன்னு எழுதணும். அப்போ x கோஆர்டினேட் ஆஃப் P சொல்கிறேன்னு வச்சுக்கோ, இந்த லைனு y கோஆர்டினேட்னு சொல்லும்போது இது, x கோஆர்டினேட்னா இது. அப்போ x கோஆர்டினேட் ஆஃப் P பை OP டேஷ், x கோஆர்டினேட்னா மைனஸ் B by OP dash வந்து OP க்கு ஈக்குவல், மைனஸ் அப்படி வச்சுக்கோ, B by OPன்றது sin theta. அப்போ cos of 90 plus theta equal to minus sin theta ன்னு சொல்கிறோம். சிமிலர்லி இதே போல் tan of 90 plus theta equal to minus cot theta, cosecant of 90 plus theta equal to secant theta, secant of 90 plus theta equal to minus cosecant theta, cot of 90 plus theta equal to minus tan theta ன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான ரிசல்ட். ஸோ இதே போல் ஒவ்வொன்றா நீங்கள் வந்து சால்வ் பண்ணால் இந்த மாதிரி ஆன்சர் வரணும். இந்த மாதிரி தனித்தனியாக சால்வ் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க மைனஸ் காட் தீட்டா, சீக்கன் தீட்டா, மைனஸ் கொஸ்டின் தீட்டா, மைனஸ் டான் தீட்டா, இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக அவனுக்கு ஆன்சர் வரும். ஓகே.
ஓகே, இந்த அலைடு ஆங்கிள்ஸ் எல்லாத்துக்குமே போட்டிருக்கான். ஒரு 2 கோட்டனுக்கு மட்டும் அது எப்படி வந்ததுன்னு நம்ம சொன்னோம், 2 டிகிரி வேல்யூ சொல்கிறோம். இது வந்து எல்லாத்துக்குமே சொல்லியிருக்காங்க, அப் டு 360+ வரைக்கும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். sin cos tan minus theta pi/2 minus theta 90 minus theta 90 plus theta 180 minus theta 180 plus theta 270 minus theta 270 plus theta 360 minus theta 360 plus theta. ஸோ இந்த மாதிரி இருக்கும். First, sin of minus theta, meaning புரியுதா? sin of minus theta minus sin theta. sin of 90 minus theta cos theta. sin of 90 plus theta cos theta. sin of 180 minus theta sin theta. sin of 180 plus theta minus sin theta. sin of 270 minus theta minus cos theta. sin of 270 plus theta minus cos theta. sin of 360 minus theta minus sin theta. sin of 360 plus theta sin theta. Next, cos of minus theta cos theta. cos of 90 minus theta sin theta. cos of 90 plus theta minus sin theta. cos of 180 minus theta minus cos theta. cos of 180 plus theta minus cos theta. cos of 270 minus theta minus sin theta. cos of 270 plus theta sin theta. cos of 360 minus theta cos theta. cos of 360 plus theta cos theta ன்னு சொல்லுவோம். Next, tan of minus theta equal to minus tan theta. tan of 90 minus theta equal to cot theta. tan of 90 plus theta minus cot theta. tan of 180 minus theta minus tan theta. tan of 180 plus theta tan theta. tan of 270 minus theta cot theta. tan of 270 plus theta minus cot theta. tan of 360 minus theta minus tan theta. tan of 360 plus theta tan theta. ஸோ இதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணக்கூடிய வேல்யூஸ். நான் இதுக்கு முன்னாடி வந்து 2 வேல்யூஸ் போட்டேன். நானே 6 டிகிரிஸும் ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி போட்டேன். ஸோ நீங்களும் அதே போல் ஒன்றா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இல்லை சார் வேண்டாம் அப்படின்னா நோ ப்ராப்ளம். ஸோ இதை அந்த டேபிளை மட்டுமே நீங்கள் பார்த்துக்கலாம். தட்ஸ் ஆல்.